சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 8 வழிச்சாலையாக உயர்த்துவதற்கான அறிவிப்பை நம்ம கொடுத்திருக்கோம். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கூறியது உண்மை. நம்மளுடைய மானிய கோரிக்கையிலேயே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 8 வழிச்சாலையாக உயர்த்துவதற்கான அறிவிப்பை நம்ம கொடுத்திருக்கோம். அதுக்கான டிபிஆர் ப்ராஜெக்டை உடனடியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரை சந்திக்கும் பொழுது இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவரோட விவாதித்தோம். அதில் முக்கியமாக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிகப்படியான போக்குவரத்து இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சாலைகளை 8 வழி சாலைகளாக கொண்டு வந்தால் தான் அடுத்த 30 வருஷத்துக்கான போக்குவரத்து பிரச்சனையும், குறிப்பாக இந்த ரோட்டில் தான் அதிகமான விபத்துகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி வரும்பொழுது நம்ம திருச்சியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துட முடியும். ஆனால் செங்கல்பட்டுலேருந்து நம்ம ஏர்போர்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொன்னதை ஆல்ரெடி அரசினுடைய கவனத்தில் இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, திருவள்ளூர்லேருந்து பெங்களூர்லேருந்து திருவள்ளூர் வரைக்கும் வந்தலாம். நான் திருவள்ளூர்லேருந்து திருப்பியும் பூந்தமல்லி ரோட கிராஸ் பண்றதுக்கு திருப்பியும் அங்கே ஒரு 3 மணி நேரம் ஆகுது. ஸோ சென்னையுடைய அதர் மாவட்டங்கள்லேருந்து மற்றொரு மாவட்டங்கள்லேருந்து உள்ள வர முடியுது ஹைவேஸ்ல. ஆனால் அந்த சென்னை சுற்றி இருக்கக்கூடிய செங்கல்பட்டா இருக்கட்டும், திருவள்ளூரா இருக்கட்டும், இங்க இருக்கிற மகாபலிபுரம் மாவட்டம், இது யாரெல்லாம் சென்னை நோக்கி வரும்பொழுது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம போக்குவரத்து நெரிசல்ல இருக்கிறோம். இந்த சென்னை சுற்றில இருக்கக்கூடிய ரோட்ஸை இப்ப டிபிஆர் ப்ராஜெக்ட்ல கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவர் சொன்ன அந்த ப்ராஜெக்டும் கவனத்தில் கொண்டு அடுத்த மீட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஒன்றிய அமைச்சரோடு இருக்கு. அதுல அவர் சொன்ன ப்ராஜெக்டை உடனடியாக அமல்படுத்துறதுக்கான எல்லா பணிகளும் நடக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.